அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனித மாதமான ரஜப் மாதத்தின் பிறை, அதாவது பிறை 29 இன்னைக்கோட முடிஞ்சிடும். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு மஹரிப்ல இன்ஷா அல்லாஹ் ஷாபான் பிறை பிறந்துவிடும். நாளைக்கு ஜும்மா, ஷாபான் பிறை 1 இருக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரிப் முதல் ஷாபான் பிறை 1 ஆரம்பம் ஆகிவிடும். அதனால ஷாபான் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை இன்று. வியாழக்கிழமைனாலே சிறப்பு தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மறுநாள் ஜும்மா மற்றும் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நாள், சமர்ப்பிக்கப்படும் நாள் அல்லாஹ்விடம், மற்றும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள். 3 சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஓதுற மாதிரி நல்ல சிறப்பான துவாக்களை நான் ஒவ்வொரு வாரமும் போட்டுட்டு வரேன். இன்றைக்கி ஷாபான் பிறை 1, அதாவது மஹ்ரிப்க்கு மேலே பிறந்துடும். இந்த நாளில் ஓதுற மாதிரி மிக சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். ஒரு துவா இல்லை, 2 துவாக்களை நான் சொல்ல போகிறேன். 2 துவாக்களையும் அவசியம் ஓதிக்கிங்க. இதன் மூலமாக அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் விரும்பிய எல்லா விஷயங்களும் நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்துக்களும் விளங்கும். அவ்வளவு சிறந்த துவாக்கள் இந்த 2மே. ஷாபான் மாதத்துக்கு பிறகு ரமதான் மாதம். ரமதான் மாதத்தை ரஜப் மாதத்திலிருந்தே நாம் வரவேற்க ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் நெருக்கத்தில் வந்துட்டோம். ரமதானுக்கு நெருக்கத்தில் உள்ள மாதம் ஷாபான் மாதம். அதிக அமல்களை செஞ்சு ரமதானுக்கு தயாராகுவோம். இன்னைக்கு மஹரிப் தொழுதுட்டு ஓதுற மாதிரி 2 துவாக்களை சொல்கிறேன். இதில் முதல் துவாவை பொறுத்த வரைக்கும் பிறை பார்த்தவுடன் ஓத வேண்டிய துவா. இந்த துவாவை நான் நிறைய போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் மறுபடியும் நான் போட காரணம், இந்த துவாவை நீங்கள் அவசியம் ஓதணும். இதனுடைய சிறப்புக்காக தான். அவ்வளவு சிறப்பு இருக்குது. பிறை பார்த்த உடனே இந்த துவாவை ஓதிக்கிங்க. நாங்கள் திரும்ப போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மனப்பாடமாக ஆயிடும். ஏன்னா பிறையை பார்த்து ஓதுறதால மனப்பாடமாக இருந்தால் தான் இந்த துவாவை உங்களால் ஓத முடியும். ஒவ்வொரு மாதமும் முதல் பிறை, அதாவது முதல் 3 நாட்களுக்குள் இதை ஓத வேண்டும். பிறையை பார்த்து ஓதணும். ஒரு முறை ஓதுனா போதும். ஒரு மாதம் நீங்கள் ஓதி பாருங்க. அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு பரக்கத் மிகுந்த மாசமாக இருக்கும். நபி அவர்கள் வழக்கமாக ஓதிய துவா இது. பிறை பார்த்தவுடன் நபி அவர்கள் இந்த துவாவை ஓதியுள்ளார்கள். நாமும் அதை போல் ஓதுவோம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புகல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வஹைர். அல்லாஹ் இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கி வை. பிறையே, எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ்தான். நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக. இந்த துவாவை ஓத வேண்டும் என்பதற்காகவே அவசியம் பிறையை பாருங்க. ஃபஸ்ட்டு பிறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ரொம்ப நேரம்லாம் இருக்காது. மஹ்ரிப் முடிஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். ஆனால் 2வது பிறை 3வது பிறையில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். முதல் பிறையை நீங்கள் பார்த்தா அவசியம் ஓதிக்கிங்க. இல்லை முதல் பிறை பார்க்க முடியலன்னா 2வது நாள், அப்படியும் இல்லைனா 3வது நாள். ஆனால் முதல் 3 நாட்களுக்குள் தான் இந்த துவாவை ஓதணும். அவசியம் ஓதிக்கிங்க. மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு மாதமும் அந்த பிறை எவ்வளோ அழகாக இருக்கோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையையும் அல்லாஹ் அழகாக்கி வைப்பான். அடுத்து 2வது துவா. இந்த 2வது துவாவை பொறுத்த வரைக்கும் மஹரிப் தொழுதுட்டு அப்படியே அதே இருப்பில் உட்காந்து நீங்கள் ஓதுற மாதிரி இருக்கணும். இந்த ஒரு துவா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நல்லதையும் கொண்டு வந்து சேர்த்துடும். இந்த தேவை சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லா நல்ல விஷயங்களையும் அல்லாஹ் தந்துடுவான். அவ்வளவு சிறந்த துவா இது. இதை ஓதி கூட நீங்கள் குறிப்பிட்ட ஏதாவது பெரிய தேவைகள் இருக்கும், ரொம்ப நாளாக ஏதாவது ஹாஜத்துக்கள் நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே போயிருக்கும். அப்போ அந்த ஹாஜத்தை வேண்டி அந்த நியத்தை வச்சு கூட இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம். எத்தனை முறைனா நீங்கள் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையிலே ஓதிக்கிங்க. ஏன்னா சின்ன துவா தான் இது. அதிக எண்ணிக்கையில் ஓதி பிறகு துவா செய்யுங்க. நான் வழக்கம் போல் 3 முறை ஓதுறேன். வக்துப் லனா ஃபி ஹாஸிஇத் துனியா ஹஸனத வஃபில் ஆஹிரஹ். வக்துப் லனா ஃபி ஹாஸிஇத் துனியா ஹஸனத வஃபில் ஆஹிரஹ். வக்துப் லனா ஃபி ஹாஸிஇத் துனியா ஹஸனத வஃபில் ஆஹிரஹ்.
எங்கள் இறைவா, இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம். அதாவது இந்த உலகத்திலையும் நன்மையை கேட்குறோம், மறுமையிலும் நன்மையை கேட்குறோம். இந்த உலகத்தோட மட்டும் நிறுத்திடாமல் மறுமைக்கும் சேர்த்து நம்ம கேட்டிருக்கோம். அதனால தான் இது சிறந்த துவா சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நாம் எப்போ துவா செஞ்சாலும் உலகத்துக்காக மட்டும் கேட்கக்கூடாது, மறுமைக்காகவும் கேட்கணும். ஒருவேளை நீங்கள் உலக தேவைகளை மட்டும் அல்லாஹ்விடம் முன்னிறுத்தி கேட்கும்போது அல்லாஹ் நிச்சயமாக அதை தருவான். ஆனால் இந்த உலகத்தோட நின்றுடும், மறுமைக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எப்போ துவா செஞ்சாலும் உலக தேவைக்காக மட்டும் கேட்காதீங்க, மறுமைக்கும் சேர்த்து கேளுங்க அப்படின்ட்டு. இப்போ சின்ன ஒரு துவா தான், இந்த துவாவில் ரெண்டுமே அடங்கிடும். இப்போ நல்லது சொல்லிட்டு நம்ம கேட்குறோம், நல்லதையே எனக்கு விதித்து அருள்வாயாக அப்படின்னு அல்லாஹ்விடம் கேட்குறோம். ஏன்னா எல்லாமே விதியின்படி தான் நடக்குது. எது நமக்கு நல்லது எது கெட்டது சொல்லிட்டு நம்மை விட நம்மை படுத்த ரப்புக்கு தான் தெரியும். அந்த ஒரு நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு கெடுதலா கெட்டதா தெரியும், ஆனால் அல்லாஹ்விற்கு தெரியும். நிச்சயமாக இதன் மூலமாக ஒரு நல்லதை நமக்கு வச்சிருப்பான், அது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்ம பொதுவாக கேட்கும்போது எல்லா நல்லதையும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான். நம்ம தேடி வரும், எல்லா நற்செய்திகளும் உங்களை தேடி வரும். அவ்வளவு சிறந்த துவா. முதல் பிறை அன்னைக்கு நீங்கள் இந்த துவாவை ஓதுறீங்க, அப்போ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நற்செய்திகளாக வரும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து ஓதிக்கிங்க. ஒவ்வொரு வேளை தொழுகையிலையும் இந்த மாதிரி துவாவை நீங்கள் ஓதுங்க. அதாவது மறுமைக்காகவும் சேர்த்து ஓதிக்கிங்க. இந்த மாதிரி மறுமைக்கும் சேர்த்து ஓதுற மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது. அதில் ஒரு துவா தான் இது. இதே மாதிரி இன்னொரு துவா கூட இருக்கும், ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா சொல்லிட்டு. அந்த துவாவை கூட நீங்கள் ஓதலாம். அதுவும் மறுமைக்காக நம்ம சேர்த்து ஓதுறோம். அதை விட ஷார்ட்டான துவா தான் இது. மஹ்ரிப் தொழுதுட்டு, இன்றைக்கி மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் அப்படியே உட்காந்து இந்த துவாவை ஓதிக்கிங்க. குறைஞ்சது நான் 3 முறை சொல்லியிருக்கேன். அதிகபட்சமாக நீங்கள் இன்னும் 100 அந்த மாதிரி கூட ஓதலாம். இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் முதல் பிறை அன்னைக்கு இந்த மாதிரி ஓதும்போது. அதனால் ஒரு 100 முறை கூட நீங்கள் ஓதிக்கிங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓதி நல்லா துவா செஞ்சுக்கிங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துக்களும் நிச்சயமாக நீங்கும். ஒரு பரக்கத்தான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அதுவும் கூடவே இந்த முதல் பிறையை பார்த்து நீங்கள் ஒரு துவா ஓதுறீங்க பார்த்தீங்களா, அந்த துவாவின் மூலமாகவும் உங்கள் வீட்டிற்கு நல்ல செய்தி கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான மாசமாக இந்த மாசம் ஆகும். 2 துவாக்களையும் சேர்த்து ஓதுங்க, அவசியம் ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து முசீபத்துக்களையும் நீக்கி பரக்கத்தை வழங்க வேண்டும். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமாக அமைய வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.